உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? கரண்ட் பட்டிக்கு மேற்க எனக்கு வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சியே, அத மறந்துட்டியா? அண்ணல பாருடி, கொஞ்சம் சும்மா இருமா. வீடா? என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட நேரம் வரும்போது சொல்றேன்னு என்ன ஏமாத்தி புட்டியா? ஏயா? என் தலையில இப்படி ஒரு இடிய போட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா? உன்னை நம்பிதானே என் முந்தாடிய விரிச்ச. என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? நான் இதுக்கு மேல எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். ஐயோ, ஏய் இங்காரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கிற நீ? யாரு இங்க இருந்து ஓடி போயிரு இல்லன்ட்டு வச்சுக்க. என்னது? இல்லனா என்னையா பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன் போவியா? வா போலாம். வா, இப்பவே போய் நியாயத்தை கேட்கலாம். நான் இதுக்கு உங்க கூட வரணும்? உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். குடி அத்தை. ஐயோ சாரி. இவருக்கு 2 நாளா வர போன் எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பேசிட்டு இருந்தாரு அத்தை. ஒரே சந்தேகமா தானே இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இருந்துச்சு. அந்த சந்தேகத்தோட விட பாருங்க. நாக்கு அழுகி போகும்டா. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது உனக்கு? அதான் சின்னத்த உங்களை பத்தி எல்லாமே சொல்றாங்களே, இதுக்கு மேல என்ன தெரியணும்? கரண்ட் பட்டிக்கு மேற்க இடம் வாங்கி போட்டேன்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா? அப்போ லட்சுமி, இடம் வாங்கினதுல உண்மைதான் தா. இங்காரு, ஆனா இவ சொல்ற மாதிரி வீடெல்லாம் கட்டி கொடுக்கல நானு. சந்தேகமா இருந்தா இப்பவே வாங்க போலாம். அந்த குடிசை மட்டும் இல்லைனா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இங்காரு, அது வந்து தோட்டத்தை பாக்குறவனுக்கு போட்டு கொடுத்த குடிசை. பொய். இப்போ இடம் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ குடிசை இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க? இங்காரு லட்சுமி, இங்காரு, நம்மள பிரிக்கிறதுக்கு யாரோ சதி பண்ணிட்டு இருக்காங்க. இத நம்பாத நீயே. இத்தனை வருஷமா நான் உங்களை நம்பினது ஏன் தப்புதான். என்னதான் சொல்லணும்? அத்தை அழுகாதீங்க அத்தை. நீங்க அழுதா எப்படி அத்தை எனக்கு தாங்கும்? ராஸ்கல், இதெல்லாம் ஓ வேலை தானா? இருக்குடா உனக்கு. மாமா சும்மா இருமா. நீ சும்மா இருடி. இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாது. இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டுங்க. என்ன தீர்த்து விட்டுட்டு நீங்க எவ கூட வேணாலும் போங்க. லட்சுமி, அக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அக்கா. என்னால நம்ம குடும்பம் பிரியவே வேணாம். என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல ஒரு மூலையில உட்கார வச்சிருங்களா? போதும்க்கா, எனக்கு அது போதும். எனக்குன்னு யாருமே இல்ல. உனக்கு இம்புட்டு தான் மரியாதை. பொம்பளையாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பொம்பளைன்னு நினைச்சுதானே என்ன ஏமாத்தின? அன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? தீபாவளி அன்னைக்கு ஆண்டாளுக்கு அடிபட்டுருச்சு, அவளை கூட இருந்து பாத்துக்கணும், 2 நாள்ல வந்துடுறேன் 3 நாள்ல வந்துடுறேன்னு சொல்லிப்புட்டு இப்ப நான் உன்னை தேடி வந்ததும் என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்றியா? மாமா, ஆண்டாளுக்கு அடிபட்டது சின்னத்தைக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். சின்னவளுக்கு போன வாரம் காலேஜ் பீஸ் கட்டினது, எங்க மாமியார் கோயிலுக்கு போனது, லட்சுமி அக்கா விரதம் இருந்தது, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாரு. போடி. இங்க பாருங்க, இதுக்கு மேல நான் உங்க கூட வாழணுமா? லட்சுமி சொன்னா கேளு. லட்சுமி கொஞ்சம் பொறுமையா இருந்தா. எனக்கு இப்ப என்ன வழி சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. இன்னும் யாருனே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் வழி சொல்லணும்னு சொல்லு. என் பொண்ணோ ஏதாவது ஆத்துலயோ கிணத்துலயோ மிதக்கும், அப்ப இந்த ஊருக்கே யாருன்னு தெரியும். நான் போறேன். ஐயோ சின்னத்தை விடுங்க தம்பி. அந்த ஆளு பேச்ச கேட்டு கழுத்து நீட்டின பாருங்க, நான் செத்தாதான் யாருமா அவருக்கு தெரியும். அத்தை இருங்க, பேசிக்கலாம். எப்படி தம்பி கரெக்டா பண்றனா? என்ன மாதிரி ஒரு முட்டாளு இந்த உலகத்துல இருக்க மாட்டா தம்பி. பேசிக்கலாம். என்ன விடுங்க தம்பி, விடுங்க. என்ன விடுங்க தம்பி, நான் இல்லைன்னா இந்த ஆளுக்கு தெரியும். விடுங்க தம்பி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.